உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் 8 மாத கர்ப்பிணி மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நாடகமாடி தப்ப முயன்ற கணவனை அவரது 5 வயது மகன் சிக்க வைத்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் மகோபா மாவட்டம் பாஜ்ராரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹனீஃப் மன்சூரி. அவரது மனைவி மனிஷா 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார். மதுபோதை மற்றும் சூதாட்டத்திற்கு அடிமையாக இருந்த ஹனீஃப் மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு துன்புறுத்தி வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு போதை தலைக்கேறிய நிலையில் வீட்டுக்கு வந்த ஹனீஃப் வழக்கம் போல மனைவியுடன் கடும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். கணவனின் துன்புறுத்தலை பொறுக்க முடியாத மனிஷா, இனிமேல் உன்னுடன் வாழ முடியாது என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற முயன்றிருக்கிறார். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய கணவன் கர்ப்பிணி மனைவி என்றும் பாராமல் தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்த ஹனீஃப் மனைவியை தலை, கை மற்றும் உடல் பகுதிகளில் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இந்த கொடூர தாக்குதலில் 8 மாத கர்ப்பிணியான மனிஷா சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்து விட்டார். இந்த பயங்கர சம்பவத்தை தம்பதியரின் 5 வயது மகனும் 2 வயது மகளும் நேரில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கொலைக்கு பிறகு தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க ஹனீஃப் தானே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்து விதவிதமாக கதைகளை கூறி வேறு விதமாக சம்பவத்தை சித்தரிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் சம்பவ இடத்திலிருந்த 5 வயது மகனிடம் போலீசார் பேசிய போது, அப்பாதான் அம்மாவை வெட்டினார், நானே பார்த்தேன் என ஒரே வார்த்தையில் உண்மையை உடைத்து கூறி சிக்க வைத்து விட்டான். குழந்தையின் வாக்குமூலத்தை தொடர்ந்து ஹனீஃபிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். திருமணமானது முதல் ஹனீஃப் அடிக்கடி சந்தேகத்தின் பேரில் மனிஷாவை துன்புறுத்தி வந்ததாகவும், பலமுறை வீட்டை விட்டு வெளியேறிய போதும் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து மனிஷா குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்ததாகவும் மனிஷாவின் சகோதரர் கூறியுள்ளார். இதனிடையே ஹனீஃபின் தந்தை தனது மகன் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துவிட்டதாகவும், சட்டம் வழங்கும் கடுமையான தண்டனையை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தாய் இழந்த 2 குழந்தைகளையும் தானே வளர்க்கப் போவதாகவும் கண்ணீருடன் கூறியுள்ளார். 2 பச்சிலம் குழந்தைகளின் கண்முன்னே 8 மாத கர்ப்பிணி பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.